அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். உங்களுடைய தர்மமும் உங்களுடைய கர்மமும் எங்கு இருக்கிறது என்று தெரியுமா? உங்களுடைய கர்மத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று புரியுமா? உங்களுடைய தர்மத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியுமா? இதோ தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சந்திரனுக்கு 10ஆம் பாவம் எதுவோ அந்த பாவத்தில் உள்ள உச்ச கிரகத்திற்கு தர்மத்தை செய்து விடுங்கள். நீச கிரகத்திற்கு உங்களுடைய கர்மத்தை செய்து விடுங்கள். ஆக உங்களுடைய தர்மமும் கர்மமும் உங்களுடைய 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகம், அது வாங்கிய சாரம், அது அமர்ந்த பாவம். இந்த 3 நிலைகளை நீங்கள் சரியாக கணித்து தர்மத்தையும் கர்மத்தையும் கழித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையாக, உங்களுடைய வம்சம் பொன்னான வம்சமாக, உங்களுடைய குழந்தைகள் மென்மேலும் நல்லபடியாக இறைவன் அருளோடும் தர்மத்தை மாறாமல் மீறாமல் வாழ்ந்து உங்கள் வம்சத்திற்கு பேர் சொல்லும். உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்கள். அதில் இருக்கும் 10ஐ ஆராய்ந்து ஜீவனமாக மாற்றி ஜீவனத்திற்காக உழைத்து ஜீவனமே வாழ்க்கையாக வாழ்ந்து வம்சத்திற்கு வளம் சேருங்கள். ஆக 10 நம் குடும்பத்தின் சொத்து. ஆய்வு செய்யுங்கள் உங்கள் ஜாதகத்தில். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் கேதுவின் காதலன். நன்றி, நமஸ்காரம்.